வணக்கம். 2027 2028 வருடங்களில் திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக சித்திரப்பட சிந்தனை விருத்தியாக கடின வினாக்கள் இலகுபட விளக்கம் காணொளிகள் அத்தொடரில் குறித்த வினாவை பார்ப்போம். குறித்த ஒரு வருடத்தின் தை 1ஆம் திகதியும் மார்கழி 31ஆம் திகதியும் வெள்ளிக்கிழமையாயின் இந்த இரு வாக்கியங்களையும் வாசித்த உடனே அந்த குறித்த வருடம் ஒரு சாதாரண வருடம் என்பது எங்களுக்கு புலனாகும். ஏனென்றால் 365 நாட்கள் சாதாரண வருடத்தை கொண்ட நாட்களில் தான் தை 1ஆம் திகதியும் மார்கழி 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக அமையும். அப்போ அந்த வருடத்தில் உள்ள நடுநாள் என்ன கிழமை நாளாக இருக்கும் என்பது கேள்வி. இப்போ நடுநாள் என்பது 365 2ஆல் வகுத்தால் 182 ஒன்று மீதியும். அந்த ஒன்று தான் 82க்கு பிறகு வருகிற 183வது நாள் தான் நடுநாள். அந்த 183வது நாள் என்ன கிழமை என்பது தான் கேள்வி. அதற்கு விளக்கம் தருகின்றேன். 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை, மார்கழி 31ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இந்த 1ஆம் திகதி என்பது 2ஆல் வகுத்தால் 1 மீதி வார எண்தான். 2ஆல் வகுத்தால் 0 1 மீதி. அதேமாரி 365 என்பதும் 7ஆல் வகுத்தால் 52 வாரங்களும் ஒரு நாள் மீதி. அதே போல் 183 நாட்களும் 83வது நாளும் 7ஆல் வகுத்தால் 26 ஒன்று மீதி. ஆகவே அதுவும் வெள்ளிக்கிழமையாகும். எந்த ஒரு வருடத்திலும் அந்த இது 365 நாட்கள் கொண்ட வருடமாக இருந்தால் 1ஆம் திகதி என்ன கிழமை நாளோ 7ஆல் வகுத்து 1 மீதி வந்தால் அதே கிழமை நாளாகத்தான் அமையும். இங்கு 1ஆம் திகதி வெள்ளி என்றபடியால் எந்த ஒரு நாளாயினும் 7ஆல் வகுத்து 1 மீதி வருவதெல்லாம் வெள்ளி. 2 மீதி வந்தால் சனி, 3 மீதி வந்தால் ஞாயிறு. இந்த மாதிரி போய்கொண்டிருக்கும். அதாவது 7ஆல் வகுக்கும்போது 7 மீதி வராது. அப்போ மீதி வராதது இறுதி நாள், அதாவது வெள்ளியிலே இருந்து 7ஆவது நாள். எங்களுக்கு தெரியும், வெள்ளியிலே இருந்து பார்த்தா வியாழன்தான் 7ஆல் வகுத்தால் மீதி வராத நாள். இப்போ எங்களுக்கு கேள்வி, நடுநாள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை என்பது தான் அதற்கான விடையாகும். இது கடின வினாக்கள் என்று விஷணப்படுவதை விட குழந்தைகளுக்கு புரிகிற விதத்தில் பெற்றோர், ஆசிரியர்கள், பெரியவர்கள்தான் இதனை ஊட்ட வேணுமென நான் எதிர்பார்க்கின்றேன். தயவு செய்து நல்வழிப்படுத்தி நல்ல பெறுபேறு பெற வழிகாட்டுவோமாக. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.